உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். இதற்கு முன்னாண்ட நிறைய பதிவுகள் உங்களுக்கோசரம் போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அது போக நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தையுமே அனுப்பிச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நான் பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய இந்த விசுவாசத்துக்கு என்னுடைய நன்றிகள் கோடி. இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிரக அடைவுகள், இப்போ ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. அது போக மீனத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்தில் புதன் பகவான், 7ஆம் இடத்துல அந்த புதன் கூட இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிம்மத்துக்கு வர்றாங்க. அந்த சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளை பொறுத்தவரையிலும் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்ப கிரகங்களை கணிச்சு பார்த்ததுல 70% கும்ப ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தான். இதுல ஃபர்ஸ்ட் நல்ல பலன் எது அப்படின்னா, கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் 2 சுபகிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 11ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடத்து அதிபதி. இப்ப இந்த 2 சுபகிரகங்களும் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், இது எல்லாமே பல வழியில சோதனையாகி வேதனையாகி கஷ்டப்பட்டு கொஞ்சம் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொடுக்க போகிறார். யாரு? இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசியவே குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. சனி பகவான் உங்க குருடைய வீட்டில் இருக்கிறார், அதுவும் வக்ரகதியில. அப்ப குரு உங்க ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம், ஒரு தெம்பு, எதையுமே சாதிச்சிருவோம், என்னால முடியும், அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையா நான் செஞ்சிடறேன், மலேசியாவா சிங்கப்பூரா நான் போறேன், பாடுபடுறேன், சம்பாதிக்கிறேன், என்னுடைய கடனை போற அடைக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். அதே சமயத்துல அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரமானதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அப்போ நீங்க புருனே போகலாம், ஜப்பான் போகலாம், ஜெர்மன் போகலாம், சுவிட்சர்லாந்து போகலாம், யுஎஸ்ஏ போகலாம், கனடா போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், சிங்கப்பூர் போகலாம். இது மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். இல்லை எந்தெந்த கண்ட்ரியில் இப்போ மகர ராசிக்கு கும்பராசிக்காரர்கள் இருக்கிறாங்களோ அவங்க தொழிலில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், இல்லை எனக்கு வேலையில் மாற்றம் வரணும், இல்லை இந்த கம்பெனிலேருந்து நான் வேற கம்பெனிக்கு போக முடியுமா, என்னுடைய கஷ்டங்கள் தீருமா,
இந்த குடும்பத்தில் நல்லா இருப்பேனா, என்னுடைய பசங்க வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க, மனைவியும் இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்க கூட்டிட்டு வந்து இங்கேயே சேர்த்துக்கலாமா? தாராளமாக. நீங்க ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னு செவ்வாய் பகவான். அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த பீரியட்ல நாவடக்கம் தேவை. ஜோசியர் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாண்டு சொல்றாங்க அப்படின்னா அதில் மனசுல வச்சு அதை கொஞ்சம் கேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பரிடத்திலேயோ சொந்த பந்தத்திலேயோ ஒரு அஃபீஷியலாவோ அவங்ககிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிடுவீங்க, சங்கடம் பண்ணிடுவீங்க, ஏதாவது குழப்பமா பேசிடுவீங்க. அப்படி பேசினதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து இப்படி பேசியிருக்க கூடாது, இல்லை இப்படி பேசிட்டுமே, என்னடா பண்றது நீ அப்படின்னு நீங்களே உங்களை வருத்திக்கக்கூடிய டைம் வரும். அதனால தயவு செய்து இந்த பீரியட்ல நாவடக்கம் தேவை. இந்த நாவடக்கம் இல்லாமல் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்துருவீங்க. 100க்கு 99% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆணானாலும் சரி, பெண் ஆனாலும் சரி. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து தப்பிக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். அது போக உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கே வர்றாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடோ சங்கடமோ சலிப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை கூட்டு பிஸ்னஸ் உங்கள் பார்ட்னர் கூட ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அதிலே சங்கடம் சலிப்பு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் அந்த சூரியன் உங்கள் ராசியவே பார்க்கறதுனாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்குவீங்க. பெரிய கஷ்டப்பட மாட்டீங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா இந்த செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயபக்தியோடு இருங்க. இதற்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சஷ்டி நாளில் சிகப்பு பூ வச்சு, செவ்வந்தி பூவை வச்சுக்கோங்களேன், அந்த சிகப்பு கலர் பூ வச்சு அந்த சாமியை கும்பிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக பரிகாரமாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து தெளிந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. இதற்கு முன்னாண்ட போராட்டம் கஷ்டம் எவ்வளவோ பட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாமே முடிஞ்சு போதுமடா சாமி அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது போக கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல திருமணம் செய்யலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போலியான காதல் போய் நல்ல காதல்
இப்போ வந்து சேரும். அது மாதிரியான டைம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய காதல் வாழ்க்கை இது எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நேயர்களே, யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக நிறைய பேர் உங்களுக்கு நான் நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. நிறைய பேர் பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இப்போ ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதை பார்க்கலாங்களா? இப்போ ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறாங்க, 3ஆம் இடத்தில் புதன் பகவான், 4ஆம் இடத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அதே சிம்மத்தில் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், அதுபோக மீனத்தில் சனி பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அருமையான டைம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தை விட்டால் வேறு எந்த டைமும் அவ்வளோ நல்ல டைமாக இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் குருவோடு இணைந்து 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில். அப்ப தனஸ்தானத்தில் உங்களுக்கு சுபகிரகங்கள் குருவும் சுக்கிரனும் இணைவது யோகம். அப்ப இந்த யோகத்தால், இந்த யோகத்தின் பலனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் எந்த வழியில் இருந்தாவது எப்படியாவது இப்போ வரும். இந்த பணத்தால தான் உங்களுக்கு பெரும் பிரச்சனை. ஏன்னா இப்போ அடுத்தவங்க வாங்கின கடனுக்கு நீங்க வட்டி கட்டிடுவீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க ஜாமீன் போட்டு மாட்டிட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ப கூடாதவங்களை இதற்கு முன்னாடி நம்பிட்டீங்க, நம்ப வேண்டியவர்களை நம்பவில்லை. அப்போ நீங்க உழைச்சு, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க குடும்பத்துக்கு உங்களால கொடுக்க முடியல, உங்க குடும்பத்துக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியல, உங்க குடும்பம் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை. நீங்கள் உழைத்து 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 ஊராருக்குத்தான் இன்னைக்கு பயன் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, உங்களுடைய திறமையை பயன்படுத்தி, இதற்கு மேலேயாவது நம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும், நாம பட்ட கஷ்டத்துக்கும் நாம எடுத்துட்ட உழைப்புக்கும் சம்பாதிக்கணும், அது நம்ம குடும்பத்துக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னையிலிருந்து நல்லா இருப்பீங்க. அப்போ அந்த குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரக்கூடிய வழிகள் சாதகமாக இருக்கும். அப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு வேலையில் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு வேலையில் ஒரு நாடு விட்டு வேறு நாட்டுக்கு போகலாம், இந்தியாவிலேருந்து திடீர்னு வெளிநாட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கலாம்.
இது மாதிரியான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கஷ்டமே தீர்ந்ததுங்க, உங்களுடைய பஞ்சமே தீரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மலேசியா போவீங்க, இல்லை சிங்கப்பூர் போவீங்க, இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, ஜெர்மனில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், யுஎஸ்ஏல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இன்னுமே எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், இல்லைன்னா தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இதற்கு முன்னாடி உருவாகலை, இப்போ உருவாகும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது குரு தண்டி சொந்த வீட்டை பார்க்கறதுனாலையும், ரிஷபராசிக்கு அது 8ஆம் வீடாக இருக்கிறதுனாலையும், அதே சமயத்தில் சுக்கிரனும் அந்த உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் வர வேண்டியது. இப்போ அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறீங்க. அது போக அடுத்தவங்கனால சில சிக்கல்லையும் சில பிரச்சனைகளையும் எதிர்பார்க்கக்கூடிய டைம் இருக்குது, அதுலேருந்தும் ரிலீஃப் ஆகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிடிப்பிடை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய டைம், பெரிய காசு செலவு பண்ண வேண்டிய டைம், மருத்துவத்தில் மாட்ட வேண்டிய டைம், அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்து தப்பிக்க போகிறீங்க. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ ரிஷபத்துக்கு அது 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை 10ல் ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க, இருக்கிறாங்க ராகு. அந்த ராகுவையும் குரு பார்க்குறாங்க. இதுதாங்க அருமையான டைம். இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் ஃபாரின் போனாலும் சரி, ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது அருமையான டைம். அது போக சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாங்க. அந்த வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கும்போது அந்த செவ்வாயால் கண்டிப்பாக சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள், கிரயம் பண்ணக்கூடிய யோகங்கள், தொழில் ரூபத்தில் நல்ல முன்னேற்றம், இது எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு 4ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அந்த சூரியனாகப்பட்டது புதனோடு சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு முன்னாண்ட ஒரு 15 நாள் புதனும் சூரியனும் ஒன்றா இருந்திருப்பாங்க. புதாதித்ய யோகம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் நல்ல கோர்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கும். நீங்கள் பல குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, அந்த குழப்பமும் தீரக்கூடிய நேரகாலங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் அருமையாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணங்கள். இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ எதிர்ப்பு இருக்குது, அந்த எதிர்ப்பு தீரும். பொண்ணு வீட்டில் சம்மதிக்கலை, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் சம்மதிக்கலை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக வரக்கூடிய டைம், அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. தாராளமாக திருமணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் ஆகும். அதுபோக ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய கணவனால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கணவர் நம்ம சொல்படி கேட்க மாட்டேங்கிறாரு, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால இவருக்கு பின்னாண்ட கஷ்டம் வருங்கிறது
அந்த மனைவிக்கு தெரியுது, இவருக்கு தெரியல. அப்போ அந்த மனைவி அவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும் அந்த வேதனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகிறது. கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் இனிமேல் ஃப்ரீடமாக, சந்தோஷமாக, கணவனே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, அந்த கணவன் மூலியமாக உங்களுக்கு ஏதோ ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவார், ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குடும்பம், மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் சுக்கிர பகவானையும் இல்லைன்னா குரு பகவானையும் வியாழக்கிழமை நாள்லையும் வெள்ளிக்கிழமை நாள்லையும் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நான் சொன்ன தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு, என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகங்களையும் அனுப்பிச்சிருக்கிறீங்க, இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், அது போக 6ஆம் இடத்தில் மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், கடகத்தில் புதன் பகவான், சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே சூரியன் இருக்கிறாங்க, சிம்மம் சொந்த வீட்டில். அது போக அந்த சூரியனோடு கேது பகவானும் இருக்கிறாங்க. அது போக செவ்வாய் பகவான் கன்னியில். இப்போ இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னா, மகர ராசிக்காரங்க 7 சனியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 7 சனியிலிருந்து வெளியில் வந்த மாதிரியே அவங்களுக்கு தெரியல. இன்னுமே கஷ்டம், பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தொழில் சரியில்லை, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, இப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு சிலர் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதாவது நடக்கக்கூடிய தசையோ புத்தியோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது போக நாம் சொல்லக்கூடிய பலன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 30% 20% பேர் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. வேணா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஒரு மிக பெரிய கவசமாக இருக்கிறார். கவசம்னா தெரியுதுங்களா? உங்களை எதிரிகள் தாக்குறாங்க. அப்போ அந்த எதிரிகள் தாக்கும் போது தடுப்பதற்கு ஒரு கேடயம் இருக்கும் தெரியுங்களா? அந்த காலத்துல எல்லாம் அந்த கேடயம் தான் சனி பகவான். அப்போ அந்த கேடயத்தின் மூலியமாக எதிரிகள் தாக்குதலிருந்து தப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. தப்பிச்சு ஏதாவது ரூபத்தில் ஜெயிச்சிருவீங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை போராடி நல்ல நிலைமைக்கு வர வைப்பார்.
அந்த போராட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அப்போ கடன்லேருந்து ஜெயிப்பீங்க, கஷ்டத்துலேருந்து ஜெயிப்பீங்க, வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருந்து கஷ்டத்தை கொடுத்தாரு, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் கொடுத்தாரு, ஒரு லோன் கிடைக்கல, இது மாதிரி எவ்வளவோ கடன் குழப்பம் இதெல்லாம் கொடுத்துருந்தாலுமே அந்த குருவுடைய பார்வை மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு வாழ்க்கை, பணம், ஐஸ்வர்யம் இது. அப்போ இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ரூபத்தில் பணம் உங்களுடைய சிக்கல் தீர்ந்துட்டு இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக உங்கள் சிக்கல் பெருசாகலை. குரு பகவான் உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் 3, 6, 9, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு தொழிலில் பணத்தை வந்துட்டு தான் இருக்குது, பணம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த காசு நிற்க மாட்டேங்குதே. நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய உழைக்கிறேன், 12 மணி நேரங்கிறது 16 மணி நேரம் உழைக்கிறேன், நைட்டும் பகலும் உழைக்கிறேன். ஆனால் எவ்வளவு காசு வந்தாலும் நிற்க மாட்டேங்குது. இன்னும் கடனுக்கு போயிடுது, வட்டிக்கு போயிடுது, யாராவது வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. இப்போ தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாய் 4ஆம் இடத்து அதிபதி சுகாதிபதி. அந்த சுகாதிபதி சுகஸ்தானாதிபதி. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களை கஷ்டத்தில் தள்ளாது, அப்படியே விட்டுட்டு போயிடாது. நீங்கள் பள்ளத்தில் விழமாட்டீங்க. உங்களை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு சக்தி வந்துடுச்சு. அப்போ இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்க ஒரு சொத்து, இங்கே இந்தியாவில் இருக்கிறீங்க, இந்தியாவில் எங்கேயோ ஒரு பக்கம் வாங்கலாம். இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளிநாட்டிலேயாவது ஒரு சொத்து வாங்கலாம். ஏதாவது ரூபத்தில் ஒரு சொத்து வாங்கி போட்டால் அந்த சொத்து நிலைக்கும். சார் எங்களது இருக்கிற இடமே விற்க மாட்டேங்குது, இருக்கிற சொத்தே விற்க மாட்டேங்குது, நான் எப்படி சார் சொத்து வாங்கிறது? கண்டிப்பாக இந்த பீரியடில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 20ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த கடகத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. வாழ்க்கையில் வசந்தம், வாழ்க்கையில் சந்தோஷம், நல்ல மன நிம்மதி, குடும்ப சந்தோஷங்கள், குடும்பத்தில் திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு திருப்தி. உங்கள் மக்களால் யோகம், மக்களால் ரொம்ப மனசு வேதனைப்படுறீங்க. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்த அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே சரியில்லை, என்னுடைய மருமகனும் என் பொண்ணு நல்லா வச்சு பிழைக்க மாட்டேங்கிறாப்புல, என் பொண்ணு படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், இது எங்கே போய் முடியுமோ தெரியல சார் அப்படிங்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பொண்ணால் நல்ல செய்தி வரும். இல்லைன்னா உங்கள் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வாழ்க்கை அமையலை, அமைஞ்ச வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக தீரும். மகர ராசிக்காரங்களே, நான் சொல்வதை நம்புங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். அதே சமயத்தில் இப்போ 8ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கே போய் ஆட்சி ஆறாங்க, கூட கேதுவும் இருக்கிறாங்க. அப்போ மகர ராசிக்காரங்க 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி ஆவதனால், அதனோடு கேது இருப்பதால் பெரிய ஆசைகளை எதுவுமே வளர்த்துக்க வேண்டாம்.
அடுத்தவங்களே இப்போ நம்ப வேண்டாம். யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. ஒருத்தருடைய பிரச்சனையில போய் முன்னாடி நிற்க வேண்டாம். இல்லை பொண்ணுக்கு இதை வாங்கி தர்றேன் அப்படின்னு எது பேச்சு கொடுக்க வேண்டாம். கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் பொண்ணுக்கு எதோ வரதட்சணையாக ஏதாவது வாங்கி கொடுக்குன்னு சொல்லி இப்போ பேச்சு கொடுக்க வேண்டாம். யாருக்குமே எந்த விதத்துலையுமே பேச்சு கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு பேசுங்க. அப்படி நீங்கள் பேசலினாலும் உங்கள் மனைவியை பேச சொல்லுங்கள். இதில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இந்த சமயத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சூரிய பகவானை வணங்கி வாங்க. அது போக திங்கட்கிழமை நாளில் விநாயகரை அருகம்புல் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வணங்கி வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய கஷ்டத்துக்கு அதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்னுடைய வீடியோ உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது போக நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இன்னைக்கு நம்ம சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் ஆகஸ்ட் 17க்கு சூரியன் கடகத்தில் சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. அதுபோக சிம்மத்திலேயே கேது பகவான், கன்னியில் செவ்வாய் பகவான், அது போக கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம். இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 12ல் எந்த கிரகமும் மறையக்கூடாது. மறைந்தால் கெடு பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் சிம்ம ராசிக்கு 12ல் சூரியன் இருந்தாலும் அந்த சூரியனோடு புதன், அப்ப புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இது அற்புதமான யோகம். அப்ப இந்த யோகத்தின் பலனாக சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு படி உயரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ 11ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும். அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது, லாபஸ்தானத்தில் இருப்பது, சிம்ம ராசிக்கு 5 கிரகம் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது யோகம். அதுவும் சுக்கிரனோடு இருப்பது யோகம். அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுடைய கௌரவம் இன்க்ரீஸ் ஆகும். தலைமை பதவியில் இருக்கிறவங்க நல்ல பொறுப்பில் இருப்பீங்க, நல்ல பொறுப்புக்கு வருவீங்க. ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திலேயோ ஒரு அரசியல்லையோ ஒரு பேச்சாளராக இருந்தாவோ இவங்களுக்கு எல்லாமே புகழ், கண்டிப்பாக மரியாதை, அந்தஸ்து
சமுதாயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, இல்லை நல்ல ப்ரைவேட்டில் நல்ல ஜாப்பில் இருக்கிறீங்க, அதில் நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா இருக்கும், எந்த குறையுமே இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்தை, அதாவது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரருடைய மக்கள், அதாவது குழந்தைகள், அப்போ அவங்களுடைய குழந்தைகளால் நல்லது நடக்கும். இப்போ குழந்தைகளை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம். குழந்தைகளுக்கு காலேஜ் சரியாக அமையல, இல்லை ஹாஸ்டலில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குதோ அப்படின்னு வருத்தப்படலாம். நல்ல கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு வேதனைப்படலாம். இல்லை அந்த பையனுக்கு படிச்சிட்டாப்புல நல்ல வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனைப்படலாம். அது போக அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல வாழலையே, நல்ல குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு வேதனைப்படலாம். இது எல்லாமே எந்த குறை இருந்தாலும், மக்களால் எந்த குறை இருந்தாலும், மக்களை பற்றி நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த கவலைகள் குறையக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப மக்களால் சந்தோஷப்படக்கூடிய நேரம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கடவுள்கிட்ட வேண்டின வரம், உங்க பிரார்த்தனை கண்டிப்பாக வீண் போகவில்லை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் புதனும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, அந்த சூரியன் ஆப்பட்டது ஆகஸ்ட் 18க்கு தன்னுடைய ராசிக்கே வராங்க. அப்ப தன்னுடைய ராசிக்கு வருவதால் அந்த ராசியிலேயே கேதுவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவான் சூரியன் ஆப்பட்டது மெல்ல மெல்ல அந்த கேது பகவானை நெருங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில குழப்பம், பிஸ்னஸ்ல குழப்பம், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல தடுமாற்றம், உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு கெட்ட பேரு, ஒரு விஐபியா இருக்கிறீங்க, நீங்க பேசக்கூடிய பேச்சுல உங்களுடைய மரியாதை போகலாம், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல உங்களுடைய மரியாதை போகலாம். இது பாத்தீங்கன்னா கேதுவால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை பேசினாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். நீங்க அதற்கு முன்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம், ரொம்ப பிரில்லியண்டா இருக்கலாம், ரொம்பவுமே பெரிய அறிவாளியா இருக்கலாம், நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனா இந்த கேது கூட சூரியன் சேரும் போது நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் அந்த பொசிஷனை கெடுக்கும், நல்ல வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை கெடுக்கும். அப்ப நல்ல பொசிஷன் நல்ல முடிவெடுக்க போகும்போது இந்த கேதுவால் ஏதாவது சில தடைகள் வரும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்வது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்க கணவன் மனைவிக்குள்ள கூட எதிர்பார்த்த பெரிய சந்தோஷமோ, ஒரு நல்ல நிம்மதியோ, ஒரு நல்ல திருப்தியோ கண்டிப்பாக கிடைக்குமான்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆனாலும் அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கணவன் மனைவியுடைய பந்தம் கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர கதியில் இருக்கிறார். அப்போ வக்கர கதியில் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, சோதனை இல்லை. அப்ப அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் எல்லாமே நல்லா இருந்துட்டாலுமே இந்த கேது பகவான் தான் உங்களுக்கு தலைவலி. அந்த தலைவலி அந்த கேது பகவானால் வருது அப்படின்னா நாம கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. நம்ம ஒரு பொறுப்புல இருந்து ஒரு முடிவெடுக்கும் போது, ஒரு பேச்சு பேசும்போது 2-3 டைம் வெளியில உங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு இதை நம்ம சொல்லலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பேசிட்டு அப்புறம் முடிவெடுங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு பிஸ்னஸை ரொம்ப பெருசு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ ஒரு வேலையில் ரொம்ப பெரிய முடிவெடுக்கிறதோ இது கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு மாதம் இந்த ஒரு 15 நாளைக்கு தள்ளி போடுங்க. தள்ளி போட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது போக இந்த கேதுனால உங்களுக்கு தடங்கல் வர்றதுனால நீங்கள் கீழ்பெரும்பள்ளம் அந்த கேது பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அப்படி அந்த கோயிலுக்கு போக முடியாதவர்கள் கேதுவின் ரூபத்தில் உள்ள விநாயக பகவானை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்டாலும் சரி, திங்கக்கிழமை நாளில் அருகம்புல் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்யுங்க, உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய எல்லாத்துக்கும் இது பாதிக்குமான்னு கேட்டால் 170% பேருக்கு பாதிப்பது கிடையாது, 30% பேருக்கு பாதிக்கும். ஏன்னா அந்த கேதுவோடு அதே சூரியன் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருக்குதோ, இல்லை ராகுவோடு சேர்ந்து இருக்குதோ, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அந்த சூரியன் கேது இருக்குதோ, இது மாதிரில இருந்தால் மட்டும்தான் பாதிப்புகள் இருக்கும். அப்படி என்ன ஏதுங்கிறது பார்க்கணும்னு நினச்சா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அது போக உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குது, உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதையும் நான் பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். நிறைய பேருக்கு நிறைய பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த பலனெல்லாம் பார்க்குறீங்க, லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சிங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாண்ட இந்த கிரக அடைவுகள் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். கும்பத்தில் ராகு பகவான், அது போக மீனத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும், 8ஆம் இடத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான். ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுவார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டீங்களா? இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படா நான் இந்த பலனை சொல்வேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. 5ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறாரு, 7ல் குரு இருக்கிறாரு, சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழிலை கொடுக்கிறாரு, வியாபாரத்தை கொடுக்கிறாரு, வெளிநாட்டு வாழ்க்கையும் கொடுக்கிறாரு. இப்போ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இந்த ராசிநாதன் நல்லா இருந்துட்டாவே நாம இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டத்தில் அடிபட்டிருந்தாலும், பாதிக்கப்பட்டிருந்தாலும், தலை எடுக்க முடியாமல் இருந்தாலும், உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியவே பார்க்கும்போது உங்களுக்கு தைரியம் வந்துடும், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். இதுதானா, இவ்வளவுதானா, நான் பார்த்துக்கிறேன்,
அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அது போக அந்த சுக்கிர பகவானும் சுபகிரகம், அந்த சுக்கிர பகவானும் உங்கள் ராசியவே பார்க்குறாரு, தனுசு ராசியை. அப்போ என்னன்னா, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல ஆடம்பரமாக வாழணும், கார் வாங்கணும், பங்களா கட்டணும், நான் முன்னமே பார்த்தீங்கன்னா சொகுசு காரில் போகணும், எல்லாரும் நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம செல்வந்தரா வாழணும், இப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுவும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கோபுரத்தினுடைய படி ஏறுறீங்க, இப்போ ஏறிட்டு இருக்கிறீங்க. இது கண்டிப்பாக அந்த கோபுரத்தை போய் சேர்ந்தே தீர்வீங்க. அந்த அளவுக்கு அந்த குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் இந்த பீரியடில் நிறைவாகும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு காதலாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இந்த பீரியடில் நீங்கள் என்னென்ன ஆசைகள் இதற்கு முன்னாண்ட நினச்சிங்களோ அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் 9ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க. 9ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல, 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல. திடீர் ராஜ யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். அப்போ ஏதாவது ரூபத்தில் லாட்ரி, இதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது கேரளாவாக இருந்தாலும் சரி, மலேசியாவாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, இன்னுமே மேலை நாடுகள், அந்த நாடுகள் இருந்தாலும் சரி, ஏதாவது லாட்ரி வாங்குறீங்க, கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு போவதற்கு உண்டான பாக்கியம். இப்போ எப்படின்னா, அந்த 3ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்துல ராகு வர்றதே யோகம். 3, 6, 10, 11 ராகு இருந்தால் யோகம். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்கிறாங்க இல்லையா, இதுவே யோகம். அது போக அந்த ராகுவை குரு பகவானும் பார்க்குறாங்க. திடீர் அதிர்ஷ்டம் இல்லைன்னா திடீர் வாய்ப்பு. நீங்கள் வெளிநாடு போவீங்க, சிங்கப்பூரோ, மலேசியாவோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ, யுஎஸ்ஏவோ, லண்டனோ, ஜெர்மனோ, ஜப்பானோ, சுவிட்சர்லாந்தோ, எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. இல்லை இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த நாட்டுடைய சிட்டிசன் ஆவீங்க. பிஆருக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணியிருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அதே நாட்டில் சொத்தும் வாங்குவீங்க. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் அந்த ராகுவை குரு பார்க்கறதுனாலையும் இது ஒரு மாச பிரச்சனை இல்லை, ஒரு வருஷத்துக்கு குரு பார்க்கிறார். 1.5 வருட காலத்துக்கு ராகு அங்கேயே இருக்கிறார். கண்டிப்பாக நீங்க பிஆர் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா அந்த நாட்டில் ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினைங்க. அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, முயற்சி பண்ணுங்க. உங்க மக்களும் இப்போ இந்தியாவிலேருந்து அங்கே வெளிநாடு கூட்டிட்டு போய் அங்கே ஸ்கூலில் சேர்த்தலாம். ஒரு குழப்பமா இருந்தால் கூட அந்த குழப்பத்துக்கும் விடை கிடைக்கும். இது போக உங்களுக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ இந்த 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 3, 6, 10, 11 இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருந்தால் யோகம். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா செவ்வாய், அந்த செவ்வாய் பகவான் தொழிலுக்கு பக்கத்துணையாக இருப்பார்.
உங்களுக்கு வந்து எந்த போட்டிகள் இருந்தாலும் உங்கள்கிட்ட நெருங்கறக்க விட மாட்டாரு. உங்களோட போட்டி போடுறவங்க தலை தெரிச்சு போயிடுவாங்க. அப்போ அவங்க கூட போய் யாருப்பா போட்டி போடுறது அப்படின்னு அவங்களால முடியலன்னு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் எதுலேயுமே நீங்கள் தான் வெற்றியாளர், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. இதனால் உங்கள் தகுதி மாறும், தரம் மாறும், அந்தஸ்து மாறும், மரியாதையும் மாறும். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த வைராக்கியத்தின் மூலியமாக அவங்க நினைச்சதை சாதித்தே தீர்வார்கள். அந்த டைம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. இதன் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுக்கு வந்து உடல் ரூபத்தில் ஏதாவது ரூபத்தில் கொஞ்சம் பிணிப்பீடைகள் வரும். அலர்ஜி சம்பந்தப்பட்டது, இருமல் சம்பந்தப்பட்டது, சளி சம்பந்தப்பட்டது அது வந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால பெரிய லெவலில் பாதிக்காது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் அனுப்பிச்சு வைங்க, பார்த்து கொடுக்குறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.